வணக்கம் நண்பர்களே. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் செக்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஓஎன்ஜிசி பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனாலிஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ஃபினான்சியல் ரேஷியோ அனாலிஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் எஸ்டிமேஷன், 5 years பிரைஸ் ஹிஸ்டரி, மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ, இந்த எல்லா டீட்டெயிலும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 3,34,307 கோடி, ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய், டிவிடெண்ட் ஈல்டு 4.53%, 52 வீக் ஹை 293 ரூபாய், 52 வீக் ஹையிலிருந்து 10% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே 52 வீக் லோ 205 ரூபாய், 52 வீக் லோல இருந்து 29% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 31%, டெய்லி வொலாட்டிலிட்டி nearby 2%. Earning yield 11%. Next, promoter holding pattern பார்த்துருவோம். promoter 59% holding வச்சிருக்காங்க, pledge எதுவும் கிடையாது. Foreign institutional investor 7% holding, domestic institutional investor 30% holding. இந்த 30%ல IOC 8% and GAIL 2% include ஆயிருக்கு. Next, பப்ளிக் 4% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அடுத்தது டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 years CAGR 9%, 3 years 8% and last 2 years -2%. ஃபினான்சியல் இயர் 2023 கம்பேர் பண்ணும்போது 24-25 அதை விட கம்மியான டாப் லைன் growth தான் காட்டியிருக்காங்க. ஸோ -2% வந்திருக்கு. நெக்ஸ்ட், bottom line growth. Bottom line growth பொறுத்தளவுக்கு 5 years average 13%, last 3 years -9% and last 2 years -3%. 5 years average கம்பேர் பண்ணும்போது last 2 years also மைனஸ்ல வந்திருக்குது. bottom line growth improve ஆகல. நெக்ஸ்ட், ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்துருவோம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் பொறுத்தளவுக்கு 5 years average 15%, and 3 years average 14 and last 2 years 16. So margin பொறுத்தளவுக்கு 15% ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட கால்குலேஷன் 10,392 கோடி. Q2ல அவங்க கொடுத்த ரிசல்ட் 12,615, Q3ல 11,946. நம்மளோட எஸ்டிமேட் Q2 கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேட் விட Q2 18% அதிகமா இருக்குது. அதே எஸ்டிமேட்டுக்கு Q3க்கு கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேட் விட Q3 13% அதிகமா இருக்குது. Q2 Q3 கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 -6%. நெக்ஸ்ட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். ரிலேட்டிவ் வேல்யூவேஷனுக்கு ஓஎன்ஜிசி கம்பேர் பண்ண ரிலையன்ஸ், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் அண்ட் கெயில் இந்த 4 கம்பெனியை எடுத்திருக்கோம். மீடியன் பிஇ 10.83, இவங்களோட பிஇ 8.76. மீடியன் பிஇ விட கம்மியான பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது பிரைஸ் டு புக், மீடியன் 1.27, இவங்களுக்கு 0.97 தான் இருக்கு. நெக்ஸ்ட், டெப்ட் டு ஈக்விட்டி, மீடியன் 0.56, இவங்களுக்கு 0.5 இருக்கு. எபிட்டா மார்ஜின், மீடியன் 13%, இவங்களுக்கு 17% வச்சிருக்காங்க. மீடியனோட அதிகமான எபிட்டா மார்ஜின் இருக்கு. அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின், மீடியன் 5, இவங்களுக்கு 6% இருக்கு. மீடியனோட 1% அதிகம். அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, மீடியன் 11%, இவங்களும் அதே 11% மெயின்டைன் பண்றாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, மீடியன் 15%, இவங்க 15% வச்சிருக்காங்க. அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு, மீடியன் 4%, இவங்க 4.53% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், ஆப்ரேட்டிங் மார்ஜின், மீடியன் 11%, இவங்க 15% வச்சிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ, மீடியன் 1.35, இவங்க 1.34, கிட்டத்தட்ட சேமா இருக்கு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ, மீடியன் 8, இவங்களுக்கு 4.6. அண்ட் டெப்ட் டு அசெட், மீடியன் 54%, அதே 54% இவங்க வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ரிட்டர்ன் ஆன் அசெட், மீடியன் 5%, இவங்களும் 5% தான் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், பிரைஸ் டு சேல்ஸ் 0.72, மீடியன், இவங்களுக்கு 0.55 இருக்கு. அடுத்து இபிஎஸ் growth, மீடியன் 13%, இவங்களுக்கு -8%,
நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 97 ரூபாய், ஏப்ரல் 2021 வந்த லோ. ஹை 345 ரூபாய், ஆகஸ்ட் 2024 வந்த ஹை. நெக்ஸ்ட் லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு லோ 95 ரூபாய், ஏப்ரல் 2025 வந்த லோ. ஹை 293 ரூபாய், இப்போ மார்ச் 2026 வந்த ஹை. நியர்பை ஹை கிட்ட இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். ஓஎன்ஜிசி பிளஸ் 127%, ஐஓசி பிளஸ் 137%, நிப்டி இண்டெக்ஸ் பிளஸ் 68%, கெயின் பிளஸ் 60%, பிபிசிஎல் பிளஸ் 47%, ரிலையன்ஸ் 46% பிளஸ். இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு ஓஎன்ஜிசி பிளஸ் 16%, ஆயில் நிப்டி இண்டெக்ஸ் பிளஸ் 13%, ரிலையன்ஸ் பிளஸ் 10%, கெயில் மைனஸ் 6%, பிபிசிஎல் பிளஸ் 20%, ஐஓசி பிளஸ் 25%. ஓவராலா ஆயில் இண்டெக்ஸை விட அதிகமாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓஎன்ஜிசி. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 17%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 6%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 15%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.5, கரண்ட் ரேஷியோ 1.34, இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 4.6, டெப்ட் டு அசட் 54%, ரிட்டர்ன் ஆன் அசட் 5%, price to sales 0.55x, price to book 0.97x, book value 271 ரூபாய். Enterprise value to EBITDA 4.8x, PEG ratio 0.7, PEGI ratio 0.5. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயரோட ஹை 342 ரூபாய், லோ 98 ரூபாய், இதனோட ஆவரேஜ் 220 ரூபாய். இந்த ஆவரேஜ் பிரைஸையும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 20% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 832 ரூபாய், இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 193 ரூபாய். இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 512 ரூபாய். 512 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 466 ரூபாய். இந்த பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ண பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 43% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது அன்அட்ராக்டிவ்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 32.83, கரண்ட் இபிஎஸ் 30.15. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் -8%. அடுத்தது பிஇ growth. 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிஇ 5.89, கரண்ட் பிஇ 8.76. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 49% எக்ஸ்ட்ரா இருக்கு. அதே இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 25.9, ஸ்டாக் கரண்ட் பிஇ 8.76. இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ 66% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உடனுக்குடனே பதிலளிக்க பாக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.